எல்லாரையும் முட்டி தள்ளிட்டு போன மாட்டுல இருந்து பேக்கை திறந்து ஆட்டிய போட்ட குரங்கு வரைக்கும் சோகத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்த கோழியில இருந்து நைட் ஷிஃப்ட் கிளம்பி போன முள்ளம்பன்றி வரைக்கும் அனிமல் செஞ்ச அட்டகாசமான காமெடி சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுடுங்க. இவனுங்க வேற நம்ம போற வழியில தான் இப்படி கூட்டம் போட்டுக்கிட்டு சுத்துவானுங்க. இந்த ஏய் வழிய விட்டு நின்னு பேசுமா, இருக்க கோவத்துக்கு முட்டி தூக்கிட போறேன். இந்த மனுஷங்க வேற எங்க போனாலும் இப்படி கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்களேன்னு கடுப்புல பாருங்க. இந்த மாடு எல்லாரையும் இப்படி தள்ளி விட்டு போகுது. இருந்தாலும் இந்த மாடு பயங்கர கோவக்கார மாடா இருக்கும் போல. அந்த மாடு தான் ஏதோ மோசமான மாடு, ஆனா இந்த மாடு பயங்கர டீசென்டான மாடு. இந்த மாட்டுக்கு பசி எடுத்ததும் இப்படி நேரா ஒரு வீட்டுக்கு கிளம்பி வந்து வீட்டோட கதவை இப்படி தட்டி சாப்பாடு வேணும்னு இப்படி கேட்டு வாங்கி சாப்பிடுது. இன்னைக்கு ஒரு பம்பர கட்டு மண்டிய சிக்கிட்டான். இவன் தலையில மிளகா அரைச்சிட வேண்டியதுதான் முடிவு பண்ணி இங்க இந்த குரங்கு இப்படி ஃபுல் ஃபோர்ஸோட இறங்கிடுச்சு. அட அட அட, பேக் ஃபுல்லா இவ்வளவு ஐட்டம் வச்சிருக்கானே, இனிமேல் அடிக்கடி இந்த பக்கம் வாடா. ஒருத்தன் பேக்லயே இவ்வளவு ஐட்டம் இருக்கும்போது அப்ப மத்தவங்க பேக்ல எல்லாம் எவ்வளவு இருக்கும்னு இத பார்த்துட்டு மத்த குரங்குங்களும் இப்படி இறங்கிடுச்சு. மாப்ள வணக்கம்டா மாப்ள, வாழைப்பழமா? அண்ணன் எடுத்துக்கிறேன். நல்லா பெரிய வாழைப்பழமா தான் கொண்டு வந்திருக்கான். ஓரமா போய் உக்காந்து இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். ஐயோ இவங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆபீசருங்களாச்சே. லைசன்ஸ் இல்லாம யாராவது இந்த வழியா போனா புடிச்சு உடனே ஃபைன் போட்டுருவாங்க. கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே பார்க்க மாட்டாங்க. இங்க இந்த கோழிய யாரோ வியாபாரம் பேசி முடிச்சிட்டாங்க போல. அத பாத்துட்டு பாருங்க இப்படி சோகத்துல உக்காந்து ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு நாளோ இல்ல 2 நாளோ குழம்பு வைக்க போறாங்களோ இல்ல ஃப்ரை பண்ண போறாங்களோ. நமக்கெல்லாம் மண்டையில மூளை இருக்கும், ஆனா இந்த ஆட்டுக்கு இப்படி கொம்புல மூளை இருக்கு. அழகா இப்படி கொம்ப வச்சு செடியா வளைச்சு குரூப்பா சேர்ந்து இப்படி மொத்த ஆட்டுக்கூட்டமுமே சாப்பிட்டு இருக்குதுங்க. கோட்டுனா கோட்டு தான், இப்படி அறிவாளி ஆடா இருக்கு. அந்த ஆடு புத்திசாலித்தனமான ஆடுன்னா இந்த ஆடு பயங்கர சேட்டை பிடிச்ச ஆடா இருக்கு. இவரு நிம்மதியா நமாஸ் பண்ணலாம்னா பாருங்க அவரை தொழுகவே விட மாட்டேன்னுது. இவரு மேல இந்த ஆட்டுக்கு என்ன வன்மமோ தெரியல. உன்னை இன்னைக்கு நான் நிம்மதியா சாமி கும்பிடவே விட மாட்டேன்னு இவருக்கு எந்த அளவுக்கு குறைச்சல் கொடுக்க முடியுமோ போட்டு அந்த அளவுக்கு இப்படி குறைச்சல் கொடுத்துட்டு இருக்கு. அடுத்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கேம். இது ஒரு விலங்கோட பேர். அது என்ன விலங்குன்னு 5 செகண்ட்ல கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்றவங்களோட பதில இன்னைக்கு வீடியோல நான் பின் பண்றேன். நல்லா யோசிச்சு கரெக்டான பதிலா சொல்லுங்க. அண்ணே எங்கண்ணே இவ்வளவு வேகமா கிளம்பிட்டீங்க? அட இவனுங்க வேற நைட் ஷிஃப்ட் போட்டு சாவடிக்கிறாங்கப்பா. அதான் கிளம்பிட்டு இருக்கேன். சரி டைம் ஆச்சு, காலையில பேசுவோம். சரிண்ணா பார்த்து போயிட்டு வாங்க. பாவம் நம்ம அண்ணனுக்கு நைட் ஷிஃப்டா போட்டு கொல்றாங்க போல. இப்படி புலம்பிட்டே போறாரு. என்ன கடையில ஒருத்தனையும் காணோம். ரைட்டு, ஆள் இல்லாத கடையில நம்ம வியாபாரம் பண்ணிட வேண்டியதுதான். எவன்டா அவன் கடையில இருக்க சிப்ஸா திருடுறது? நாள் இருக்கியா? சரி சரி பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடு, இல்லனா முட்டி கடையா காலி பண்ணிடுவேன். ஐயோ அப்படி எதுவும் பண்ணிடாதப்பா, இந்தா எடுத்துட்டு போ. அடே 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 நீ பாட்றா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வாங்கிட்டு போற பொருள் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்கு இப்படி சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். இரு இன்னும் ஒரு 2 வாய் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். நீ சாப்பிட்ட வரைக்கும் போதும்டா சாமி, விட்டா கடையவே காலி பண்ணிடுவா போல. நீ கிளம்பு. ஒரு கஸ்டமரை எப்படி டீல் பண்ணணும்னே தெரிய மாட்டேன்னுது இவங்களுக்கு. இவங்கெல்லாம் என்னத்த வியாபாரம் பண்ணி என்னத்த சாதிக்க போறாங்களோ. ஏண்டா உன்னதான் என்ன கடிச்சு சாப்பிட வளர்க்கறாங்களா? இன்னைக்கு பாரு உன்னை எப்படி ஓட விடுறானா. அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா?
இதுக்கப்புறம் என்ன மட்டும் இல்ல, என் குடும்பத்துல இருக்க எந்த எலியவாச்சும் கடிக்கணும்னு நினைச்ச உன்னை நான் ஒரு வழி பண்ணிடுவான் பாத்துக்க. இவரு தான் இந்த பஸ்ஸோட டிரைவர் போல. பஸ்ஸுக்குள்ள ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும் இப்படி உக்காந்துட்டு இருக்கவும், இந்த ஒரு பேசஞ்சருக்காக நான் பஸ் ஓட்டணுமான்னு கடுப்பாகி இப்படி பஸ்ஸை விட்டு இறங்கியே போயிட்டாரு. ஐயோ, இந்த டிரைவர் ஓட்டுறதா பார்த்தா பஸ்ஸை கொண்டு போய் எங்கேயாவது கவுத்துருவான் போல இருக்கே. இன்னைக்கு மட்டும் நான் பத்திரமா வீடு போய் சேர்ந்துட்டேன்னா உனக்கு ஒரு கெடா வெட்டுறான்டா சாமின்னு பாவம் இவரு இப்படி உயிரை கையில பிடிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்காரு. யாருமே இல்லாத பஸ்ல இப்படி தனியா வந்து சிக்கிட்டோமேன்னு இவரு கண்ணுல பாருங்க எப்படி மரண பீதி தெரியுதா. இந்த பஸ் மனுஷங்க டிராவல் பண்றதுக்கு மட்டும் இல்ல, இப்படி ஆடுங்களும் டிராவல் பண்ணலாம். அமெரிக்காவுல ஒரு இடத்துல 2 ஆடுங்களும் இப்படி ரோட்ல சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்துச்சுங்க. அப்போன்னு பார்த்து பஸ் ஸ்டாப்ல இப்படி ஒரு பஸ் வந்து நிக்கவும், பஸ்ஸுக்குள்ள என்னதான் இருக்குன்ற ஒரு ஆர்வத்துல 2 ஆடுங்களும் இப்படி ஸ்ட்ரைட்டா பஸ்ஸுக்குள்ள ஏறிடுச்சுங்க. பஸ்ஸுக்குள்ள ஏறின ஆடுங்க நல்லா பஸ்ஸை சுத்தி பார்த்துட்டு அப்புறம் திரும்பி வந்துடுச்சுங்க. இந்த ஊர்லயே இவரு தான் பெரிய டிரைவரு. வண்டிய மட்டும் ஓட்ட ஆரம்பிச்சாருன்னா சாம்பல விஷால் மாதிரி சும்மா ஏர்லயே பறந்துட்டு போவாரு. இவரு கார் ஓட்டுற திறமைய கேள்விப்பட்டு நானும் உன் கூட கார்ல வரேன்னு பாருங்க இடம் பிடிச்சி இப்படி இன்னொருத்தரும் வந்து கார்ல உக்காந்துட்டாரு. தூங்குறதுக்கு இடம் இல்லைன்னு இங்க இவரா பாருங்க இப்படி கடையோட கண்ணாடி பாக்ஸுக்குள்ள வந்து இடம் பிடிச்சு சும்மா ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காரு. இவனுக்கு மட்டும் உள்ள தூங்க இடம் கிடைச்சிடுச்சு, எனக்கு கிடைக்கலையேன்னு வெளியே இவரு பொறாமையில பொங்கிட்டு இருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது, கண்ணாடியில பாக்கும்போது சும்மா கும்முன்னு தாண்டா இருக்க நீ. நமக்கு அழகே இந்த பெரிய காதும் முன்னாடி இருக்க அந்த 2 கொம்பும் தான் அப்படின்னு கண்ணாடியில பார்த்து தன்னைத்தானே இந்த காளைய ரசிச்சுட்டு இருக்கான். இப்படியே நம்ம வெளியே போனா எத்தனை பசுமாடுங்க தன்னோட அழகுல மயங்கி விழ போகுதோன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம காளையன் இப்படி வெளியே கிளம்பிட்டான். இவனோட ஆள் இவனை விட்டு போன சோகத்துல இருந்து பாவம் இவனால மீண்டு வரவே முடியல. விட்டு போன இவனோட ஆளை மறக்க முடியாம காதல் தோல்வியில வந்து இப்படி தண்ணிக்குள்ள கலங்கி போய் உக்காந்துட்டு இருக்கான். எவ்வளவு பட்டாலும் திருந்தாம பக்கத்து வீட்டு பப்பிய தேடி தேடி போறியான்னு கடுப்பாகி இப்படி இவரோட காலை போட்டு இவரே கடிச்சுக்கிட்டு இருக்காரு. இனிமேல் அவளை தேடி இந்த கால் மட்டும் போச்சுன்னா கடிக்க கூடாது, கட் பண்ணியே போட்டுடணும்னு உச்சக்கட்ட கோவத்துக்கு ஆளாயிட்டான் நம்ம பையன். இங்க இந்த நாய்க்குட்டிக்கு விளையாட ஆளே கிடைக்காம ரொம்ப போர் அடிக்குதுன்னு பாருங்க. தனியா இப்படி சுத்தி சுத்தி விளையாடிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா குட்டி போட்டதும் போட்டுச்சு, ஒரு 2-3 குட்டியா போட்டு இருந்தா அந்த குட்டிங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா ஒரே ஒரு குட்டியா போட்டு இப்படி நம்ம பையனை தனியா தவிக்க விட்டு போயிடுச்சு. ஐ, இன்னைக்கு நமக்கு ஒரு ஜோடி கிடைச்சிடுச்சுடான்னு இங்க இந்த பையனா பாருங்க போனையே சும்மா இப்படி வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கான். பார்த்ததுமே இந்த பையன் லவ்ல விழுந்துட்டான். அது மட்டும் இல்ல, கட்டனா இந்த பொனியா தான் கட்டணும்னு முடிவும் பண்ணிட்டான். இன்னைக்கு இவனுக்கு இருக்க வரைக்கும் போன்லயே பாஞ்சிடுவான் போல இருக்கே, அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல பாருங்க. இவனுங்க கேட்டா கொடுக்க மாட்டானுங்க, நம்ம ரூட்ல போனாதான் இன்னைக்கு சாப்பிட முடியும்னு போட்டான் பாருங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே இப்படி ஒரு முழு கேக்க ஆட்டியே போட்டுட்டான். அட பாவிங்களா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்ட பந்தல இங்க இவங்கள பாருங்க இப்படி ஒரு பிளே கிரவுண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க குரங்கன்றத ப்ரூஃப் பண்றாங்க. இப்படி ஓடி பிடிச்சு குதிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த துணியை கிழிக்காம போக மாட்டாங்க போல இருக்கு.
இப்படிப்பட்ட ஒரு லவ்வ மும்தாஜும் ஷாஜகானும் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. தானே இங்க இவங்கள பாருங்க, 2 பேரும் ஒன்னா சேர முடியாம இருந்தாலும் தூரமா நின்னு இப்படி கண்ணாலேயே காதல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.